ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் எபிசோட் 3 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா ஃபுட் ஃபார்ம் செய்ய போகிறோம், நான்வெஜ் ஃபுட் ஃபார்ம் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வெஜ் ஃபுட் ஃபார்ம் இண்டிசைட் செஞ்சுக்கலாம், நான்வெஜ் அண்ட் ஆப்போசிட் செஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கு தேவையான பொருள்லாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்துன்னு வரேன். நான் போய் உட் மைன் பண்ணதுலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்கிடுறேன். ஓகேவா, நான் ஒயிட் கலர் வுட்டு வச்சு தான் ஃப்ரெஞ்சு வச்சு தான் செய்ய போகிறேன். ஓகேவா, நார்மல் வுட்டு வச்சு செய்ய போகிறதில்ல, அந்த ஊக்கா அந்த வுட்டு வச்சு செய்ய போகிறதில்ல, இந்த வுட்டு வச்சு தான் செய்ய போகிறோம். ஓகேவா, நான் போய் நிறையவே மைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன், ஏன்னா நம்மளுக்கு தேவைப்படுது நிறையவே. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கட்டி நின்னேன். ஓகே, நடுவில் பார்த்தீங்களா, நான் உன்னை எப்போ கூப்பிட்னா அப்போ வராத, தேவையில்ல இடத்துல வா, கிளம்பு நீ ஃபஸ்ட்டிங்கண்டு, இல்லை உன்னை வச்சு அடைச்சிருவோம்ல. ஓகே கைஸ், நான் மொத்தத்தையும் போட்டு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன், ஏன்னா எல்லாம் ரொம்ப பெரிய வேலை. ஓகே கைஸ், தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் போட்டாச்சு. அங்கே பாருங்கள், 2 இடத்த செஞ்சுட்டேன். இன்னெல்லாம் நான்வெஜ்ஜில் இருக்க போனால் ஒன்று ஆடு, ஒன்று மாடு, ஒன்று கோழி, ஒன்று பண்ணி. ஓகேவா, வாங்க ஆடை இங்கே வேணாம், இங்கே போட்டுடலாம் ஆடை. சீக்கிரம் உள்ளவா. 2 பார்த்தீங்களா, சிம்பிளாக 2 பிடிச்சின்னு வந்துட்டேன். இன்னும் 2த்தையும் ப்ரீட் பண்ணி விட்டு ஃபீட் பண்ணிட்டு நம்ம வெளில போயிடலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வெளில வந்துடுங்க எல்லாம். ஓகே, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டோம் கைஸ். ஓகே, அடுத்து நான் மாடை பிடிக்கணுமா, மாடை பிடிக்கிச்சா எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா கைஸ், ஏன்னா நம்ம சுட்டு வரட்டில் எதுவுமே அது காணும். ஓகேவா, நம்ம பக்கத்து பயம்க்குறான் போகணும் போல் மாடு பிடிக்க. சரி வாங்க, அப்படியே கொஞ்சம் தூரம் ஓடி பார்ப்போம் என்ன கிடைக்கிறான்னு. எது கிடச்சாலும் ஓகே, சிக்கன் கிடச்சாலும் ஓகே, நான் திரும்பி உள்ளே போட்டுற வேண்டியது தான். ஆனால் கிடைக்க மாட்டேங்குதே. கைஸ், கண்டுபிடிச்சிட்டேன். ஐ ஃபைண்ட் கவ். வா டக்குன்னு வா, உன்னை கொண்டு போய் போட்டு இந்த கேமை ஃபஸ்ட்டு முடிக்கணும் கைஸ். இதை முடிச்சுட்டு வேறு ஒரு கேம் போட போகிறேன். இந்த மைன்கிராஃப்ட் முடிச்சிட்டேன்னா என்ன கேம் போடலான்னு யோசிச்சு வச்சுன்னுக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், போடலாம். இது முடிக்கிறதுக்கு ஒன்றும் ஒரு இந்த மே மந்த் ஃபுல்லாக ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு நான் ஒரு வீடியோ தான் பிளான் போட்டிருக்கேன், அதுக்கு டைம் கரெக்டாக இருக்குது. ஏன்னா காலைல ஃபுல்லாக மைன்கிராஃப்ட் வீடியோ எடுப்பேன், மதியானம் ஃபுல்லாக எடிட் பண்ணுவேன், சாயங்காலம் ஃபுல்லாக வாய்ஸ் கொடுப்பேன், நைட்டு போடுவேன். ஓகேவா, கரெக்டாக இருக்குது பாருங்கள் டைம். நடுவில் 2 வீடியோலாம் எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். என் ஃப்ரெண்டு வேறு 2 வீடியோ போடுறான் ஒரு நாளைக்கு சொல்கிறான். அவனுக்கு என்ன, அவன் போட மாட்டான், ஆனால் நம்மளே தான் சொல்லுவான். ஓகே கைஸ், நம்ம வேலையை பார்ப்போம். ஓகே, மாடை பிடிச்சி உள்ளே வந்து போட்டாச்சு. தேவையில்லாதெல்லாம் பேசினுக்கிறேன், மைன்கிராஃப்ட்டை விட்டு வேறு என்னோட பேசின்னு இருக்கேன். ஓகே, இப்போ கோழி பிடிக்குமா, கோழிக்கான ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டா, அங்கே ஃப்ரெஞ்சு போட்டுக்க மாதிரி கோழி குட்டியாக, அதுக்கடுத்து பன்னிக்கு ஒரு இடத்த போட்டேன். இப்போ கோழியை கண்டுபிடிக்கலாம் பெரிய வேலையே கைஸ். ஆனால் இந்த வீடியோவில் நான் ஒரு பண்ணியிருப்பேன் பாருங்கள், ஒரு மோசமான ஒரு வேலையை பண்ணிட்டேன். எனக்கே தெரியாமல் என்ன பண்ண போனேன், எதுக்கு போனேன் எனக்கே தெரியாமல் ஒன்று பண்ணிட்டேன். ஓகேவா, ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல, ஏன்னா திருப்பி அதெல்லாம் இவ்வளோ லக்கு தெரியுமா, சிம்பிளாக கிடச்சிச்சு எனக்கு. அதை போய் நான் வின் பண்ணிட்டேன். ஓகே, இந்த கோழியை வேறு இங்கே தூக்கின்னு போனோமா, பார்த்தீங்களா மாடு வருது, எப்போ கூப்பிட்னா அப்போ வராதுங்க. தேவையில்லாத நேரத்தில் ஒரு இவ்வளோலாம் கோழி என் பக்கத்தில் சுற்றி இருந்துச்சு. இப்போ நான் போய் தேடினா சிக்கன் கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ விடுங்க, நம்ம வாழ்க்கையே போடுறான், என்ன பண்ண முடியும். சரி வாங்க, கொண்டு போய் விட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். சிக்கனை ஒரு வழியாக எடுத்துன்னு வந்து கூண்டுக்குள்ளே போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், பன்னியை பிடிக்கணும். பன்னிக்கு எங்கே போனோம், நான் ரொம்ப நேரமாக தெரியுங்க கைஸ். அதுமாரி என்ன பயம் தெரிஞ்சால் என்ன கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே. அதுக்கடுத்து பக்கத்து பயம்லேருந்து ஒரு பன்னியை கண்டுபிடிச்சேன். அது தண்ணி வழியாக தான் கொண்டு வந்தார். எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா கைஸ், ஆனால் நான் பண்ணுவேன், ஏன்னா நான் ப்ரோ பிளேயர் ஆஃப் த எம்சி ஆச்சே. ஓகே, கஷ்டப்பட்டு எப்படியாரு கூண்டு வந்தேன். ஒன்றே ஒன்று மட்டும் கூண்டு வந்தேன். கூண்டு வந்து விட்ட பிறகு இன்னொன்று தேடி போனேன், ஆனால் அதே இடத்துல இன்னொன்று பார்த்தேன் ஏற்கனவே. ஆனால் அவ்வளோ வீட்டில் போய் கூண்டு வரத்துக்கு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டம் கைஸ். அங்கே பாருங்கள், அதே இடத்துல இன்னொன்று இருக்கா, ஆனால் இவ்வளோ தூரம் கூண்டு போனோமா திருப்பியும் எனக்கு விருப்பமே இல்லை, கூண்டு போய் தான் ஆகணும். சரி வாங்க, நான் கூண்டு போயிட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட. கைஸ், 2த்தையும் கூண்டு வந்து விட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, வேறு என்ன, வெஜ்ஜி ஃபார்ம் தான். இது ஆடு, அந்த சைடு பன்னி, அந்த சைடு மாடு, அது பக்கத்தில் சிக்கன், கோழி. ஓகேவா, என்ன கத்துரு கோழி. ஓகே, காலைல கூட வெளியிலையா, அதுக்குள்ளே கத்துரு, இன்னும் மார்னிங்கே ஆகலை. சாரி, இது ஆஃப்டர்நூனா, ஆமாம். ஓகே, ஒரு ஃபார்முக்கு தேவையான அளவுக்கு ஃப்ரெஞ்சு போட்டாச்சு, வுட்டை மைன் பண்ணி. இப்போ என்ன பண்ண போனால் ஃபார்ம்லாம் செய்ய போகிறோம். நான் போய் தேவையான பொருளை எடுத்துன்னு வந்து காட்டுறேன் உங்கள்கிட்ட. ஓகே கைஸ், இப்போ தான் கைஸ் தெரியாமல் பெரிய தப்பான்ட்டேன். அந்த ஊவை செஞ்சுட்டேன் கைஸ், டைமண்டை வச்சு அருவை செஞ்சுட்டேன் கைஸ். நான் என்ன பண்ணது எனக்கு ஒன்றுமே புரியலை. தேவையில்லாமல் கம்முன்னு நான் பண்ணியிருக்கணும், யூடியூப்பை பார்த்து. தேவையில்லாமல் கையை வச்சுன்னு கம்முன்னு இல்லாமல் டைமண்டை தெரியாமல் விட்டுட்டேன். இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் டைமண்டை செட்டாக ஒரு பிக்காஸ் செஞ்சு
அந்த பிக்கக்ஸில் லாவாவே தண்ணியும் சேர்த்தா நம்ம உரிமை அந்த பிளாக்கை செஞ்சு அதை வச்சு நெதருக்குள்ளே போய் நெதர்லைட்லாம் எடுத்து பெரிய ஆளாகலாம் பார்த்தா தேவையில்லாமல் பண்ணிட்டேன். நான் யூடியூப்பை பார்த்தே பண்ணியிருக்கலாம் இதை. சரி விடுங்க. இப்போ நம்மளுக்கு பக்கெட் தேவை, அதுக்கு நம்மளுக்கு அயன் தேவை. அயன் நம்மள்ட்ட இல்லை. அப்புறம் என் மண்டியில் ஒரு அறிவு வந்துச்சு, டக்குன்னு ஒரு உளி மாதிரி வந்துச்சு. வாங்க அங்கே போகலாம். எதுக்கு இங்கே வந்துக்கணுன்னு நினைக்கிறீங்க? அயன் கோலமை முடித்து பக்கெட்டை செஞ்சிடலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், அயன் கோலம் இல்லைன்னா அந்த வில்லேஜ் சேஃப்டி இல்லைன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் 2 வில்லேஜில் மட்டும் சேவ் பண்ணிடுறேன். மீதி எல்லா வில்லேஜில் போனால் போட்டோம், எனக்கு தேவையில்லை. 2 வில்லேஜில் மட்டும் சேவ் பண்ணி பத்திரமா வச்சுட்டு அடுத்த அயன் கோலமை முடித்து நம்ம பக்கெட்டை செஞ்சு தண்ணியை வச்சு ஃபார்மை செஞ்சு இந்த வீடியோவை முடித்து தூங்க போகிறேன். ஓகே, அடுத்து இன்னொரு வில்லேஜரையும் சேவ் பண்ணியாச்சு. இப்போ அயன் கோலமை முடிச்சிடலாமா? அயன் கோலமை முடிக்கணும்னா அதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நீங்கள் ஒரு 4-5 பிளாக்கு போட்டுக்கணும், அது மேலே ஏறிக்கணும். நீங்கள் மட்டும் கீழே இருந்தீங்கன்னா அயன் கோலம் உங்களை பறக்க விட்டுரும். அடுத்து நீங்கள் வானத்துக்கு போவீங்க. ஓகேவா? அதில் ஒரு 4-5 பிளாக் போட்டு அயன் கோலம் கிடச்சா அயன் கோலமால் ஒன்றும் நம்மளுக்கு பண்ண முடியாது. ஓகே காய்ஸ், ஒரு 3 அயன் கிடச்சிருக்கு. 3 அயன் தான் தேவைப்படும் நினைக்கிறேன் பக்கெட்டுக்கு. சரி வாங்க, நம்ம டக்குன்னு போய் பக்கெட்டை செஞ்சு தண்ணி எடுத்து நம்ம போய் ஃபார்மை செய்யலாம். ஓகேவா? ஓகே, பக்கெட் செஞ்சாச்சு. நம்மளுக்கு நல்ல பக்கத்தில் தண்ணி இருக்குது, இல்லைனாலும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஆனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. எடுத்துன்னு வந்துட்டோம். எந்த சைடு தண்ணி வைக்கலாம்? நடுவில் வச்ச மாதிரி பண்ணிட்டோன்னா அப்படியே சுற்றி கட்டாக இருக்கும். ஓகே, இங்கே கட்டாக இருக்குமா? ஓகே, அவள் ஃபுல்லாத்தையும் நான் ஃபார்மில் செஞ்சு முடிச்சிட்டேன். உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். ஓகே கைஸ், நான் மொத்தத்தையும் எப்படியோ கஷ்டப்பட்டு முடிச்சிட்டேன். அதனால் நான் மொத்தமாக உங்களுக்கு வீடியோ காமிச்சேன்னா ஒரு 40 நிமிஷம் 60 நிமிஷம் போவேன் வீடியோ. ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். நம்ம இந்த வீடியோ என்னென்ன பண்ணியிருக்கோன்னா, ஃபுட் ஃபார்ம், வெஜ் ஃபுட் ஃபார்ம், நான்வெஜ் ஃபுட் ஃபார்ம் தான் செய்ய போகிறோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஊரை சுற்ற போகிறோன்னா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை டேக் கேர். அடுத்த நல்ல வீடியோ சென்ட் பண்ணிக்கிறேன். பை டேக் கேர்.